கண்ணால பார்த்த சாட்சி நான் இருக்கேன். நீ நம்பிதான் ஆகணும். அந்த தாலி அந்த வெண்ணிலா அவ சேலையில தான் முடிஞ்சு வச்சிருக்கா. அண்ணாமலைய நான் ஒரு புழு மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவன் பெரிய பாம்பால இருக்கான். விடக்கூடாது, அவனை விடவே கூடாது தென்னரசு. இதை நம்ம உடனே தடுத்தாகணும். அண்ணாமலை எதுக்காக இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறான்? அதான் எனக்கும் புரியல ஸ்வேதா. அந்த வெண்ணிலாவை இதைத்தான் கேட்டா. ஆனா அதுக்கு அவன் பதிலே சொல்லல. இன்னைக்கே பண்ணணும், இன்னைக்கே நடக்கலனா எப்பவுமே நடக்காதுன்னு சொன்னான். எப்பவுமே நடக்காதா? இன்னைக்கு நடக்கலனா எப்பவுமே நடக்காதா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு தென்னரசு. அந்த வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஒளிஞ்சிருக்கிற விஷயத்தை நாம கண்டுபிடிக்கணும்னா அண்ணாமலை நம்ம கையில கடிச்சா மட்டும்தான் முடியும். அவன் ஏன் இவ்ளோ அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்த நினைக்கிறான்னு அவனை தனியா தூக்கிட்டு வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் உரிங்க. அவன் சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி பண்ணுங்க. வெண்ணிலாவை என்ன பண்ணணும்னு நானே பாத்துக்கிறேன். அந்த அண்ணாமலை விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா. தென்னரசு, இது எப்பேற்பட்ட பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அண்ணாமலையை எக்காரணத்து கொண்டும் உங்க கையில இருந்து நழுவ விட்டுற கூடாது. ஏற்கனவே அவன் உயிரை எடுக்காம விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த தடவை மிஸ் பண்ணீங்க, நம்ம கதை அவ்வளவுதான். பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத அந்த வெண்ணிலாவை அந்த கால் நட வச்சு அழகு பார்த்தாரு மாமா. இப்போ தாலி கட்டி சொந்தக்காரி ஆக்கவும் பாக்குறாரா? விட மாட்டேன், நான் இதை விடவே மாட்டேன். வாங்க போலாம். ஓம் சக்தி தாயே போற்றுவோம், ஓம் மாயே போற்றுவோம், ஓம் அன்னையே போற்றுவோம், ஜெயதேவி துர்க்கையே போற்றுவோம், ஆகாஷாயே போற்றுவோம், அன்னைய காஞ்சேஸ்வரியே போற்றுவோம், மகாமாயே போற்றுவோம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பாருங்கப்பா, சாமி சிலைய பல்லக்குல ஏத்துற நேரம் வந்துருச்சு. அவ்வளவு நகையும் பத்திரமா இருக்கணும். யாரையும் கிட்ட போயிட விட்டுறாதீங்க. இங்க விரதம் இருக்கிற பெண்கள் மட்டும் தான் கிட்ட போகணும். மத்தபடி யார் வந்தாலும் தடுத்து நிறுத்திருங்க. யாருமே போக கூடாது. புரியுதா? புரிஞ்சுதுங்க. சரி.
நீ புறப்படுற நேரம் என் வாழ்க்கை துவங்க போகுதுன்னு அண்ணாமலை அண்ணன் சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் உன்னதான் முழுசா நம்பி இருக்கேன். என் வாழ்நாள் முழுக்க முத்துமாமா என் கழுத்துல தாலி கட்டுவாரான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். அதுக்கு இப்பதான் காலம் கணிஞ்சிருக்கு. இது நல்லபடியா நடக்கணும் ஆத்தா. அங்க பாத்தீங்களா, சத்தியமா அவ இந்த கல்யாணம் கரெக்டா நடக்கணும்னு தான் கும்பிட்டுட்டு இருப்பான். எந்த அம்மன் கிட்ட வேண்டாலோ அதே அம்மன் சிலைய வச்சு அவ கதைய நான் முடிக்கிறேன். பெரியப்பா, அம்மன் கழுத்துல போடுறாங்களே நகைங்க, அது கூட சேர்த்து தாலியும் போடுறாங்க, கவனிச்சிங்களா? ஆமாமா. அந்த தாலிய எப்படியாவது நீங்க எடுத்துட்டு வரணும். ஏதாவது பண்ணுங்க, அந்த தாலியை எடுத்துட்டு வந்தே தீரணும். வேற வழியே இல்ல. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இனிமே பாக்குறேன் அது இதுன்னு சொல்றதெல்லாம் வேலைக்காகாது. எடுக்கிறேன்னு மட்டும் பதில் சொல்லுங்க பெரியப்பா. சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஐயா, அம்மன் பக்கம் யாரும் போக கூடாதுன்னு ஊர் தலைவரோட உத்தரவு. விரதத்துல இருக்கிறவங்க பூசாரிங்க மட்டும்தான் கிட்ட போகணும். ஓஹோ, நான் யாரு என்னன்னு தெரியாம தடுத்து நிறுத்திடுவீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? முதல்ல யாரா இருந்தாலும் விட வேண்டாம் தாங்க சொல்லியிருக்காரு. அப்போ முத்தரசோட மாமாவா இருந்தா கூட சாமி கிட்ட விட மாட்டீங்க, அப்படித்தானே? கோயில்ல முதல் மரியாதை எங்க குடும்பத்துக்கு தாங்க. அப்படி இருக்கும்போது சாமிக்கு புடவையை சாத்துறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நீங்க இப்படி பேசுறத கேட்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்குங்க. அதுக்கு இல்லைங்க, தலைவர் தான். ஏன்பா, இவர் முத்தரசனோட மாமாப்பா? அது தெரியுதுங்க ஐயா. ஆனா ஊர் தலைவர் என்ன சொன்னாரு? யாரையும் விடக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கோம். பரவாயில்ல, விடுங்கப்பா. சரிங்க ஐயா, நீங்க போங்க.
ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேங்க. எடுத்துட்டீங்களா? ஸ்வேதா, இந்தா. பரவாயில்லையே பெரியப்பா, நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. இந்த அம்மனோட தாலி கயிறு தான் வெண்ணிலாவோட தூக்கு கயிறா மாற போகுது. சேலம் முந்தானையில தாலியை முடிஞ்சு வச்சுட்டாலே வெண்ணிலா. அவ வச்சிருக்கிற தாலிக்கு பதிலா இந்த தாலியை அவ முந்தான முடிச்சுக்கு போகணும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய கூத்து இருக்கு. எந்த ஊரே இவ்வளவு சாமி அதே இதுன்னு கொண்டாடிச்சோ அந்த ஊரே அம்மன் தாலிய திருநவன்னு காரி துப்பணும். இந்த ஊரே பத்தி எரிஞ்சு தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் புலம்பணும். அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலாவை எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க. அது நடக்கதான் போகுது. மாமாவை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா வெண்ணிலா? இந்த ஊர் உன்னை கொண்டாடின காலம் போய் தூக்கி எறிகிற காலம் வந்துருச்சு வெண்ணிலா. உன்னை தூக்கி எறிகிற காலம் வந்துருச்சு. அண்ணா, சாமி ஊர்வலம் எந்த திருவழியா போகணும்னு நீங்களாம் பெரியவங்க பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஏன்னா போன தடவை தகராறு நடந்துச்சுல, அந்த மாதிரி இந்த வரையும் எதுவும் ஆயிடக்கூடாது. பாத்துக்கலாம். ஏன்னா அது நம்ம என்னைக்குமே இந்த சாதி மதம் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எல்லாருமே எல்லாரும் இருடா பேசிட்டு இருக்கு. டேய் டேய், 1008 வேலை இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? வேலையை தூக்கி கிடப்புல போடு. முக்கியமான விஷயம் மாப்ள. என்ன விஷயம் மாப்ள? நான் வெண்ணிலா கிட்ட டேய் மாப்ள, இன்னைக்கு உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்கேன்டா. டேய் என்ன கிறுக்கனா நீ? என்னடா உளறற? நான் உளறல மாப்ள. இத பாரு, இன்னைக்கு உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடந்தாகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் மாப்ள. என்னடா பிரச்சனை ஆகும்? இல்ல, எனக்கு முதல்ல ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நான் இதுக்கிட்ட திருட்டு நம்ம கல்யாணம் பண்ணணும். இதை பாரு, நம்மள நான் வெண்ணிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்துச்சுன்னா அது ஊர் அறிய எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நான் பண்ணுவேன். யாருக்கும் பயந்து ஒளிஞ்சு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஐயோ மாப்ள, நிலைமை புரியாம பேசாதடா. என்னடா நிலைமை? நீ தான் பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்க. சாமி ஊர்வலத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தா வந்து கல்யாணம் அது இதுன்னு. போடா, போய் வேலையை பாரு போ. டேய் மாப்ள, முத்தரசங்கிட்ட நேரம் போய் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு சொன்னா நான் நினைச்ச மாதிரி தான் அவன் பதில் சொல்லுவான். அதுக்கு ஒத்துக்க மாட்டான். வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
அத்தா, இந்த அண்ணாமலை உங்ககிட்ட ஒரு வேண்டுதலோட வந்திருக்கேன். இத்தனை நாளும் முத்தரசன் வெண்ணிலாவோட கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாங்கிற கனவோட வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்போ முத்தரசனுக்கு வந்த ஃபோன் காலில் நீலாம்பரேமா உயிரோடு இருக்காங்க, அவங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வரப்போறாங்கிற விஷயத்தை கேட்டானோ, அப்போ என் கனவு, என் தங்கச்சி வெண்ணிலாவோட ஆசை எல்லாம் பொய்யா போயிருமோங்கிற பயம் வந்துருச்சு. ஆத்தா ஆத்தா, வெண்ணிலா உன் பொண்ணு, அவளை பற்றி நான் சொல்லி உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவள் ரொம்ப நல்லவா ஆத்தா. அவள் ஆசைப்பட்ட மாதிரி முத்தரசனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். அதெல்லாம் உன் கையில் தான் ஆத்தா இருக்கு. இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீரணும் ஆத்தா. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீ தான் ஆத்தா எனக்கு துணை இருக்கணும். ஆத்தா, நான் நேரடியாக முத்தரசங்கிட்ட போய் மாப்பிள்ள வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு கேட்டா, எடுத்தேன் கவுத்தேன் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். ஆனால் நான் இந்த விஷத்தை குடிச்சிட்டு, மாப்பிள்ள நான் சாவு போகிறேன்டா, சாவருக்கு முன்னாடி உன்னை வெண்ணிலாவை புருஷன் பொண்டாட்டியா பார்க்கணும் மாப்பிள்ள. இதுதாண்டா என் கடைசி ஆசை. அப்போதாண்டா என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னா என் மாப்பிள்ள கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதிப்பான். வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டுவான். அவங்க ரெண்டு பேரையும் புருஷன் பொண்டாட்டியா பார்க்குற சந்தோஷத்துலேயே அவங்க உயிர் போயிடணும் ஆத்தா. எல்லாமே நல்லபடியாக நடக்க நீ தான் ஆத்தா அருள் புரியணும். என்னடா ஓவரா வேண்டிட்டு இருக்க? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சா வேண்டுன்னு வேண்டிட்டு கிடக்க.